உங்கள் எல்லோருக்கும் இனிய காலநேர வணக்கம். என்று சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலை பொழுதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு தினக்குரல் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம். தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் சுண்ணக்கற்களுடன் சென்ற டிப்பரை மடக்கி பிடித்த எம்பி வழக்கு தொடுத்த உரிமையாளர்களான செய்தி இடம்பெறுகிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சேமேந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சுண்ணக்கற்களை ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை வழிமறித்த ஆளும் கட்சியின் யாழ் மாவட்ட எம்பி கான இளங்குமரன் குறித்த டிப்பர் வாகனத்தை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் எம்பி இளங்குமரன் டிப்பர் வாகனத்தில் சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றிச் செல்லப்படுவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குறித்த வாகன உரிமையாளரால் எம்பியின் நடவடிக்கைகளுக்கு எதிராக பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியதாக ஜாழ்ப்பாணம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதேபோல வன்னியில் வனவள திணைக்களத்தின் அத்துமீறிய அபகரிப்புகளால் தமிழ் மக்கள் தமது பூர்வீக குடியிருப்பு காணிகளையும் பூர்வீக விவசாய காணிகளையும் இழந்து நிற்கதியாக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல புதிய அரசு தீர்வை தராவிடில் இந்திய தூதரகத்தை முற்றுகையிடுவோம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. புதிதாக பதவியேற்றுள்ள அரசு எங்களை தடுத்தாலும் எமது கடல் வளங்கள் அளிக்கப்படுவதற்கு எதிராக யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல அமெரிக்காவில் பசிலுக்கு பாரியளவு சொத்துக்கள் சிஐடியில் வீரசிங்க வாக்குமூலம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராயபக்ஷவுக்கு அமெரிக்காவில் பாரிய அளவிலான சொத்துக்கள் உள்ளன. அவை தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் மேலும் தகவல்களை வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரசிங்க தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல தமிழரின் அபிலாஷைகளை நிறைவேற்றினால் மாத்திரமே புதிய அரசமைப்புக்கு ஆதரவு. தமிழ் மக்கள் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றினால் மாத்திரமே புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்கான பூரண ஆதரவை வழங்க முடியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒன்றுபடாமல் தமிழர்களுக்கு வரலாறு இல்லை, தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்னவென்பது குறித்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கொள்கை ரீதியில் பொதுநிலைப்பாட்டொன்றுக்கு வர வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடாமல் தமிழர்களுக்கு வரலாறு இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கிளீன் ஸ்ரீலங்கா மாகாண ஒருங்கிணைப்பு மையம் ஜாலில் திறந்து வைப்பு என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் மாகாண ஒருங்கிணைப்பு அலுவலகம் நேற்று காலை யாழ் போலீஸ் நிலையத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு சாபமாக மாறியுள்ளது, 100 நாள் கடந்தும் சொன்னவை செயலில் இல்லை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நாட்டின் 76 ஆண்டுகால ஆட்சியை சாபம் என பேசிய தேசிய மக்கள் சக்தி இன்று மக்களுக்கு சாபமாக மாறியிருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வன்னி பிரதேச பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடங்கள் உடன் நிரப்பப்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. அதாவது வன்னி பிரதேச சபை பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இந்திய அரசு தனது மீனவர்களின் படகுகளை கண்காணிக்க வேண்டும் என்கிறதான செய்தியும் ஒரு இடம்பெறுகிறது. இதேபோல முட்கொம்பன் கிராமத்துக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இரும்பு சங்கிலி கைவிலங்குகளுடன் கைதிகள் நீதிமன்றத்தில் ஆஜர், கொழும்பு நீதிவான் எச்சரிக்கை என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. அதாவது இரும்பு சங்கிலியால் கைவிலங்குகள் பொருத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துவது தொடர்பில் கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன சிறைச்சாலை அதிகாரிகளை கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாட்டின் 33 நீர்த்தகங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல நெல்லுக்கு உத்தரவாத விலை எதிர்வரும் நாட்களில் அறிவிப்பு, பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல வருடத்தின் முதலாவது பயணிகள் கப்பல் கொழும்பை வந்தடைந்தது என்கிறதான
செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல தேசிய மக்கள் சக்தி மீது அவதூறு, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கைது என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இறக்குமதியை விட உள்நாட்டில் கார்களை உற்பத்தி செய்ய முடியும் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. அதாவது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும் கார்களை விட நம் நாட்டில் சிறந்த கார்களை தயாரிக்க முடியும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்தன்நந்தி தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல பெண் அதிகாரிகளின் அறைக்குள் நுழைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்கியிருக்கும் அறைக்குள் அதிகாலையில் பிரவேசித்ததாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிளை நுழைச்சோலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றுகிறது. இதேபோல கடவுச்சீட்டு பெறுவதில் மீண்டும் சிக்கல் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் நாங்கள் பார்ப்போம் இருந்தால் அரசாங்க இணையதளங்களை முடக்குவதை தடுக்க நடவடிக்கை, இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு தகவல் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் இதேபோல பார்ப்போம் இருந்தால் எதிர்வரும் தேர்தலில் சுதந்திர கட்சி கதிரை சின்னத்தில் போட்டியிடும் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கெகலியாவின் குடும்பத்தினர் மீதான தடை உத்தரவு நீடிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்லவின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வங்கிக் கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல போதைப் பொருட்களுடன் இருவர் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. களத்துறை உப்பத்தை அதிவேக வீதி பாலத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்தமை அடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை, அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு எச்சரிக்கை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஊடக சுதந்திரத்தை அரசாங்கம் முடிந்தளவு பாதுகாப்பதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கிருமி நாசினிகளுடன் ஜாலில் 3 கைது என்கின்றதான செய்தி இடம்பெறுகிறது. இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு தொகை கிருமி நாசினிகள் விசேட அதிரடி படையினரால் நேற்று மீட்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மஹிந்த ராயபக்ஷவின் இராணுவ பாதுகாப்பு நீக்கம் பாரதூரமானது, பாதுகாப்பை நீக்கிய குழுவுக்கு என்ன தெரியும் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவின் இராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டமை பாரதூரமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷ தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல புளியம்பொக்கனை பாலத்தினுள் சமிக்கைகளை அமையுங்கள், நேரில் பார்வையிட்டு ஆளுநர் பணிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஓய்வூதியம் பணிக்கொடைக்கு 30 பில்லியன் ரூபாய் பணம் இன்னும் செலுத்த வேண்டும் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் இடமாக அரச சேவை மாற்ற வேண்டும் என்கிறதான அரசு சேவை மாற வேண்டும் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அரசு சேவை தொடர்பில் காணப்படும் மோசமான நிலைப்பாட்டை மாற்றி நல்லதொரு சித்தரிப்பை ஏற்படுத்துவதற்கு மக்கள் பிரதேச பிரச்சனைக்கு தீர்வு வழங்கும் இடமாக அரசு சேவை மாறப்பட வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மக்களின் காணிகளை கையகப்படுத்திய இலங்கை துறைமுக அதிகார சபை திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் தெரிவிப்பு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதுவே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியாக நான் கருதுகிறோம். நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.